நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம பல நேரத்துல ஆண்டவரை ஒரு பவரா தான் நம்ம கன்சிடர் பண்றோமே தவிர அவர் ஒரு பர்சனா நம்ம நினைக்க விட்டுக்கிறோம். உண்மையிலே தேவன் நம்ம எதற்காக படைத்தார் தெரியுமா? எதற்காக படைத்தார் சொல்லுங்க? அவரை பாடுபடுத்தவா? எதுக்காக படைத்தார் தெரியுமா? நமக்குள்ளே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆண்டவருடைய படைப்பிலே தெரியும். ஆதாம படைப்பார்ல, படைச்சிட்டு என்ன தெரியுமா சொல்லுவார்? மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. எஸ், அவர் தனியா தான் இருந்தார். அவர் தனியா இருக்கிறது பிடிக்காம தான் மனுஷனே படைத்தார். ஆமென். அவருடைய அன்பை காண்பிப்பதற்காக. ஆனா பாவம் செய்து தேவனை தனியாக விட்டு போய்விட்டான். அவன் தனியா போகல, தேவனை தனியாக விட்டுட்டு போயிட்டான். கெத்செமனே தோட்டத்துல இயேசுவை தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. நகரியா முழுவதும் நீங்க போய் படிக்கணும். ஆண்டவர் விரும்புறதே அதுதான். 10வது அதிகாரத்திலே பாருங்கள், 10வது வசனம். சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்றார். கர்த்தர் நம்மை துதிக்கும்படி ஏற்படுத்தினார். ஏற்படுத்தப்பட்டு துதிக்கிற, ஆனா உண்டாக்குறது எதுக்கு தெரியுமா? அவரோடு வசிக்க. லேவியராகமம் 26வது அதிகாரம் 11, 12 வசனங்களை பாருங்கள். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லைன்னா என் மனசு உங்களை வெறுக்காதுப்பா அப்படிங்கிறார். என் மனசு என்ன விரும்பு தெரியுமா? நம்ம சேர்ந்து இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் என்னை ஆண்டவர் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா நடத்துறீங்க, ஏன் முகத்துல மூணு வச்சுட்டு இருக்கிறீங்க? என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை, என் மனசு உங்களை வெறுக்காது. இதாப்பா, இதுதான் தாவீது டேஸ்ட் பண்ணதுனால சொல்றார். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. நம்மள பாக்கியம் பெற்றவர்கள். அவருடைய கோபமாக நீ பிராயச்சித்தமா காலைல 3 மணிக்கு எழும்பு, அடுத்து இது பண்ணு அது பண்ணு, இப்படி எல்லாம் ஒண்ணு இல்லை. நீ கொஞ்சம் என்ன கவனிப்பாங்க. என்ன நல்ல தகப்பன், கர்த்தரை தெய்வமாக கொண்ட பாக்கியம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். 12வது வசனம். நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். 13வது வசனம். உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின. அப்ப தேவன் நம்மை ரட்சித்து மீட்டதே எதுக்கு தெரியுமா? அவருடைய வாசஸ்தலத்தை நம்ம ஸ்தாபித்து ஒன்னா இருக்க. தேவன் நம்மை நுகத்தடியை முறித்து ரட்சித்தது நம்மை பனிஷ் பண்றதுக்கு அல்ல. ஆனா நம்மளே என்ன பண்றோம் தெரியுமா? கடையில போய் பெரம்பு வாங்கி அவர் கையில கொடுத்து 2 அடி அடிங்கன்னு சொல்றோம். என்ன பர்பஸுக்காக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார்? நமக்குள்ளே ஒரு வாசம் பண்ண விரும்புகிறார். அவருடைய வாசஸ்தலமாய் நான் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இதுக்கு நான் நோ சொல்லுவேன்னா, இங்கதான் நான் தேவனை கோபப்படுத்துகிறேன். இது நிமித்தம் என்ன ஆகிறது? என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் நன்றா இருக்கிறார்கள். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் அனுபவிக்க வேண்டிய, நாம எப்படி இருக்க வேண்டுமோ அந்த நிலையில சத்துரு இருந்து நம்மை பார்த்து சிரிக்கிறான். மோர்தேக்காய் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் தான் ஆமான் இருக்கிறான். ஆனால் மோர்தேக்காய் தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தி அமர்ந்த போது ஆமானை தள்ளி அந்த ஸ்தானத்திலே கர்த்தர் மோர்தேக்காயை தூக்கி வைக்கிறார். ஆமென்.